की हर कोशिश करेंगे। The government will consider the demand for the formation of Telangana state at an appropriate time for due consultation. The common minimum program already spells out under this what we need to do in this regard. We need to consult all concerned, offer proper consultation. I think we are committed to the establishment of a state of Telangana. இந்திய நாடு 28 மாநிலங்களையும் 7 யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கியது. இந்தியாவின் 29வது மாநிலமாக தெலுங்கானா அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏன் இந்த கேள்வி எழுந்துள்ளது? தெலுங்கானா என்றால் என்ன? ஏன் அது ஆந்திராவிலிருந்து பிரிய துடித்துக் கொண்டிருக்கிறது? இன்று ஆந்திராவுடன் இணைந்திருக்கும் தெலுங்கானா முன்பு எப்படி இருந்தது? தெலுங்கானா போன்று பிரிவினை வேண்டி எத்தனை மாநிலங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறது என்ற கேள்விகள் மனதில் எழலாம். தெலுங்கானா ஆந்திராவில் இருந்து பிரியத்தான் வேண்டுமா என்ற கேள்விக்கு விடை தேட சற்றே 66 வருடங்களுக்கு முன்பு செல்வோம். ஆகஸ்ட் 15, 1947 ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுகின்றனர். ஒன்றாக இருந்த நாடு இந்தியா பாகிஸ்தான் என இரண்டாக பிரிகிறது. அமைதியான பூமியில் பிரிவினை என்ற விதை விழுந்த பொழுது மடிந்த உயிர்கள் சுமார் 10 லட்சம். நண்பர்களாக வாழ்ந்து வந்த சமுதாயத்தினர் எதிரிகளாக ஒருவரை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தனர். பிரிந்தது இந்தியா பாகிஸ்தான். அதனால் ஏற்பட்ட கலவரத்தில் மடிந்தது பல லட்சம் அப்பாவி உயிர்கள். தெருவில் குவிந்து கிடக்கும் மனித உடல்கள். ஆங்கில அரசு வேடிக்கை பார்த்தது. இந்தியா சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்ட பொழுது இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன. இதை குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தனர். பெரும்பாலானோர் தங்களை இந்தியாவுடன் இணைத்துக் கொண்டனர். சிலர் பாகிஸ்தானுடன் இணைந்தனர். மிகச் சிலர் எங்கும் இணைய மாட்டோம், இந்தியாவும் வேண்டாம் பாகிஸ்தானும் வேண்டாம், தனியாகவே ஆட்சி நடத்திக் கொள்கிறோம் என்று முரண்டு பிடித்தனர். அதில் ஒருவர்தான் ஹைதராபாத் பகுதியை ஆட்சி செய்த நிஜாம். தெலுங்கானா என்ற பகுதியும் ஹைதராபாத் நிஜாமின் ஆட்சிக்கு கீழ்தான் இருந்தது. இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தவுடன் இந்தியாவின் பிரதமரானார் ஜவஹர்லால் நேரு. உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல். துணை பிரதமரும் அவர்தான். தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு குறுநில மன்னர்களை எல்லாம் இந்தியாவுடன் இணையச் செய்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஹைதராபாத் நிஜாம் தொடர்ந்து முரண்டு பிடித்தார். நிஜாம் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹைதராபாத் பகுதியில் நுழைந்தது இந்திய ராணுவம். நிஜாமின் படைகள் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. பணிந்தார் ஹைதராபாத் நிஜாம். இந்தியாவிடம் சரணடைந்தார். தெலுங்கானாவை உள்ளடக்கிய ஹைதராபாத் பகுதி இந்தியாவுடன் இணைந்தது. ஹைதராபாத் நிஜாமை பணிய வைத்த இந்த ராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் போலோ என்று பெயர். There was no alternative for me left but to surrender. அதன் பிறகு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்திய அரசியல் சாசனம் அமலுக்கு வந்தது. 2 வருடம் கழித்து சுதந்திர இந்தியாவில் தேர்தல் நடந்தது. ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பிரதமரானார். இப்படி வட இந்தியா பரபரப்பாக இருந்தது. அப்பொழுது இந்தியா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படவில்லை. அப்பொழுதிருந்தவை பாம்பே மாகாணம், சென்னை மாகாணம், மைசூர் மாகாணம், ஹைதராபாத் மாகாணம், ட்ரவான்கோர் சமஸ்தானம் என்றுதான் அழைக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்து 5 ஆண்டுகள் ஆகியிருந்தது. சென்னை மாகாணத்தில் ஓர் சம்பவம். சுதந்திர போராட்ட வீரர் பொட்டி ஸ்ரீராமலு சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அவர் கோரிக்கைதான் என்ன? தெலுங்கு பேசும் மக்கள் வாழும் பகுதியை சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திரா என்ற ஒரு மாநிலம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர் கோரிக்கை. அவர் மனதிடத்தை நிகழ்கால அரசியல்வாதிகளின் உண்ணாவிரத விளையாட்டுடன் தயவு செய்து ஒப்பிட வேண்டாம். பொட்டி ஸ்ரீராமலு ஒரு காந்தியவாதி.
தான் சொன்னபடியே செய்து காட்டினார். தனி ஆந்திரா என்ற கோரிக்கைக்காக உண்ணாவிரதம் மேற்கொண்ட பொழுது மரணித்தார். இது நடந்தது சென்னை மயிலாப்பூரில். பொட்டி ஸ்ரீராமலுவின் இறுதி ஊர்வலம் மவுண்ட் ரோடை அடைந்த பொழுது கலவரம் வெடித்தது. கலவரம் விஜயவாடா, விசாகப்பட்டினம், குண்டூர், ஒங்கோல், ராஜமுந்திரி, விஜயநகரம் போன்ற பகுதிகளுக்கு பரவியது. 4 நாட்களாக நடந்த கலவரத்தில் சென்னை மாகாணம் ஸ்தம்பித்தது. போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆந்திரா என்ற மாநிலம் உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். சென்னை மாகாணத்தில் தெலுங்கு பேசும் மக்கள் வாழும் பகுதி பிரிக்கப்பட்டு ஆந்திரா என்ற புது மாநிலம் உருவானது. இதற்கு தலைநகரம் கர்னூல். இது நடந்தது 1953ஆம் ஆண்டில். சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பிரிவினை இதுதான். புதிதாக பிறந்த முதல் மாநிலமும் இதுதான். அதன் பிறகு மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்க இந்திய அரசு முடிவு செய்தது. 1956ஆம் ஆண்டு ஹைதராபாத் மாகாணத்தில் ஒரு பகுதியாக இருந்த தெலுங்கானா என்ற பகுதி பிரிக்கப்பட்டு ஆந்திராவுடன் சேர்க்கப்பட்டது. ஆந்திரா என்று அழைக்கப்பட்ட மாநிலம் தெலுங்கானா சேர்க்கைக்கு பின் ஆந்திர பிரதேசம் என்று அழைக்கப்பட்டது. தெலுங்கானாவில் வாழும் மக்கள் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தாங்கள் ஆந்திராவுடன் இணைய விருப்பம் இல்லை என்றனர். பேசும் மொழிதான் தெலுங்கு, ஆனால் நாங்கள் கலாச்சாரத்தில் வேறுபட்டவர்கள். எங்களை ஆந்திராவுடன் இணைக்காதீர்கள் என்றனர் தெலுங்கானா மக்கள். விருப்பமில்லாத ஆண் பெண் திருமணத்தில் இணைந்தாலும் அமைதியாய் வாழ முடியுமா? ஓயாத சண்டை சச்சரவிற்கு பின் விவாகரத்தில் அல்லவா வந்து நிற்கும். அப்படித்தான் தெலுங்கானாவும் ஆந்திராவும். இந்த விவாகரத்திற்கான காரணங்களை அலசும் முன் ஆந்திர பிரதேசத்தின் வரைபடத்தை உற்று நோக்குவோம். தெலுங்கானா என்பது ஆந்திர பிரதேசத்தில் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. ராயல்சீமா என்பது தெற்கு பகுதி. கடலோர ஆந்திரா அல்லது கோஸ்டல் ஆந்திரா என்பது ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதியை குறிக்கும். ராயல்சீமாவையும் கடலோர ஆந்திராவையும் சேர்த்து சீமாந்திரா என்றும் அழைக்கின்றனர். சரி, தெலுங்கானா ஏன் பிரிவினையை விரும்புகிறது என்ற கேள்விக்கு வருவோம். தெலுங்கானாவிற்கு நடந்த துரோகம்தான் என்ன? ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கானா, ராயல்சீமா, கடலோர ஆந்திரா ஆகிய 3 பகுதிகளை ஒப்பிடும் பொழுது தெலுங்கானா பகுதிதான் அதிக நிலப்பரப்பை கொண்டுள்ளது. 140 மக்கள் இங்கே தான் வசிக்கின்றனர். ஆனால் ஆந்திர பிரதேசத்தில் பின்தங்கிய பகுதி தெலுங்கானா தான். ஆந்திர பிரதேசத்தில் 13 மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்களாக பார்க்கப்படுகின்றன. அந்த 13இல் 9 தெலுங்கானாவில் தான் உள்ளது. உண்மையில் இவர்களின் நிலை பரிதாபத்திற்குரியது. தெலுங்கானாவில் மொத்தம் 10 மாவட்டங்கள் தான் உள்ளன. அதில் ஹைதராபாத்தை தவிர அனைத்துமே பின்தங்கிய மாவட்டங்கள் தான். ஹைதராபாத் மாகாணம் சுதந்திர இந்தியாவுடன் இணையும் பொழுது அவர்களின் ஆட்சி மொழி உருது. ஆனால் இணைந்த பின் தெலுங்கு. இன்று கூட தெலுங்கானா மக்கள் ஹிந்தி சரளமாக பேசுவார்கள். வட இந்திய கலாச்சாரம், தென்னிந்திய கலாச்சாரம் இரண்டும் சங்கமிக்கின்ற இடம் தெலுங்கானா என்று பெருமையோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆந்திராவில் 140 மக்கள் தெலுங்கானாவில் வசித்து வந்தாலும் ஆந்திராவை ஆட்சி செய்த 16 முதலமைச்சர்களில் 4 மட்டும்தான் தெலுங்கானா பகுதியை சேர்ந்தவர்கள். இது தெலுங்கானா மக்களுக்கு வருத்தமே. மேலும் ஆந்திர பிரதேசத்தின் மொத்த அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை 13 லட்சம். மக்கள் தொகையை கணக்கில் கொண்டால் இந்த 13 லட்சத்தில் 5.5 லட்சம் தெலுங்கானா பகுதியை சேர்ந்த ஊழியர்களாக இருக்க வேண்டும். ஆனால்
வெறும் 3.5 லட்சம் மக்கள் தான் அரசு வேலையில் இருக்கின்றனர். இந்த துரோகத்தை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்றனர் தெலுங்கானா மக்கள். நீதித்துறையிலும் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்கின்றனர். மேலும் கோஸ்டல் ஆந்திராவை சேர்ந்த செல்வந்தர்கள் ஹைதராபாத்தை தங்கள் முதலீட்டால் ஆட்டி படைத்து வருகின்றனர் என்பதும் ஒரு குற்றச்சாட்டு. ஆந்திராவின் முக்கிய வாழ்வாதார நதிகளான கோதாவரியும் கிருஷ்ணாவும் தெலுங்கானா வழியாக பாய்ந்துதான் ஆந்திராவை சென்றடைந்து பிறகு கடலில் கலக்கிறது. ஆந்திராவுடன் தெலுங்கானா இணைக்கப்பட்டதால் தண்ணீர் வளத்தை கூட எங்களால் முழுமையாக பயன்படுத்த முடியவில்லையே என்கின்றனர் தெலுங்கானா மக்கள். தண்ணீரை சரிவர பயன்படுத்த முடியாததால் விவசாய நிலங்கள் சுருங்கின. வறுமை வருடியதால் சில விவசாயிகள் தற்கொலையுடன் கைகுலுக்கினர். சிலர் போராடினர். துப்பாக்கி சூடும் நடந்தது. இப்படி பிரச்சனை பட்டியல்கள் தான் நீண்டு கொண்டே போனதே தவிர தீர்வை நோக்கி எதுவும் நகருவதாக தெரியவில்லை. காரணம், தேசிய அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலின் போது மட்டும்தான் தெலுங்கானாவை பற்றி பேசி வந்தனர். ஆட்சிக்கு வந்தால் வாக்குறுதி நினைவிருக்குமா? நேரம் கசிந்தது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து வெளியே குதித்தார் கே. చంద్రశేఖర్ రావు. 3 రాజీనామాలు నీకు పంపిస్తా ఉన్నాను. డిప్యూటీ స్పీకర్ రాజీనామా తీసుకో. తెలుగుదేశం సైకిల్ గుర్తు ద్వారా నాకు వచ్చినటువంటి శాసనసభ రాజీనామా తీసుకో. నీ తెలుగుదేశం పార్టీకి ప్రాథమిక సభ్యత్వానికి రాజీనామా తీసుకో. கே. చంద్రశేఖర్ రావు தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி என்ற புதிய கட்சியை தொடங்கினார். தனது டிஆர்எஸ் கட்சியின் நோக்கம் தெலங்கானாவை ஆந்திராவிலிருந்து பிரிப்பது என முழங்கினார். ஆதரவு திரண்டது. பிற்காலத்தில் நடிகையும் அரசியல்வாதியுமான விஜயசாந்தி தன்னுடைய தலித் தெலுங்கானா கட்சியை சந்திரசேகர் ராவின் டிஆர்எஸ் கட்சியுடன் இணைத்துக் கொண்டார். மாணவர்கள் பங்கேற்காமல் போராட்டம் ஏது? ஹைதராபாத்தில் உள்ள புகழ்பெற்ற ஒஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டங்களை சொல்லி மாளாது. பல நாள் பல்கலைக்கழகமே இயங்கவில்லை. அரசு பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டன. மாணவர்களை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகள், துப்பாக்கி சூடு அன்றாட காட்சியானது. அப்பாவி பொதுமக்களின் வாழ்க்கை பல நாள் முடங்கியது. 2009ஆம் ஆண்டு ஆளும் காங்கிரஸ் அரசு தெலங்கானா அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டது. தெலங்கானா இச்செய்தியை கொண்டாடியது. ஆனால் தெலங்கானா அல்லாத ஆந்திராவின் மற்ற பகுதிகள், அதாவது சீமாந்திராவில் போராட்டம் வெடித்தது. ஆந்திர மாநிலத்தை பிரிக்க கூடாது என்று சீமாந்திரா ஸ்தம்பித்தது. சீமாந்திரா பகுதியை சேர்ந்த அரசியல்வாதிகளின் ராஜினாமாக்கள் ஒருபுறம். தெலங்கானா அமைக்கும் முடிவிலிருந்து மத்திய அரசு பின்வாங்கியது. சீமாந்திராவில் போராட்டம் ஓய்ந்தது. ஆனால் தெலுங்கானா எரிய தொடங்கியது. எங்கும் போராட்டம், துப்பாக்கி சூடு. கடைசியாக மத்திய அரசு தெலங்கானா அமையும் என்று அறிவித்தது. தெலங்கானா கொண்டாடியது. சீமாந்திராவில் போராட்டம், துப்பாக்கி சூடு. போராட்டக்காரர்கள் ராஜினாமா செய்யாத அரசியல்வாதிகளை குறிவைக்க சீமாந்திரா பகுதி அரசியல்வாதிகளின் ராஜினாமாக்கள் அடுத்தடுத்து விழுந்தன. நடிகரும் அரசியல்வாதியுமான சிரஞ்சீவியும் தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இன்னொரு புறம் தெலுங்கானாவில் கட்சி விரோத செயல்களுக்காக விஜயசாந்தியை டிஆர்எஸ் கட்சியை விட்டு நீக்குவதாக அறிவித்தது. சந்திரசேகர் ராவ் ஒரு பரபரப்பான அறிவிப்பை வெளியிட்டார். அது சீமாந்திரா பகுதியிலிருந்து ஹைதராபாத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் திரும்பி சீமாந்திராவிற்கே சென்று அங்கே பணிபுரிய வேண்டும் என்ற அறிவிப்பு. తెలంగాణలో పనిచేసే ఆంధ్ర ఉద్యోగులు ఎవరైతున్నారో వాళ్ళంతా ఆంధ్ర ప్రభుత్వానికి పోవాల్సిందే. இது ஹைதராபாத்திலும் சீமாந்திராவிலும் போராட்டத்தை தூண்டியது. சும்மா இருப்பார்களா அரசியல்வாதிகள்? ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி சுமார் 1.5 வருடம் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்த ஜெகன்மோகன் ரெட்டி காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் குதித்தார். இது ஹைதராபாத்தில். தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அதே போன்று காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் குதித்தார். இது டெல்லியில். இருவரும் ஆந்திராவை பிரிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையுடன். சும்மா இருக்குமா மத்திய அரசு? இருவரையும் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று
ஆஸ்பத்திரியில் உணவை வலுக்கட்டாயமாக ஊட்டி உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தது. பாலின் புயல் வட ஆந்திராவையும் ஒடிசாவையும் தாக்க உள்ளது என்ற செய்தி வந்ததால் போராட்டக்காரர்கள் தற்காலிகமாக எங்கள் போராட்டத்தை கைவிடுகிறோம் என்றனர். ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டியை சந்தித்த பிறகு மத்திய அமைச்சர்களிடம் பேசி பார்த்த பொழுது அடுத்த வருடம் நடக்கவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் இந்தியாவின் 29வது மாநிலமாக தெலங்கானா அமையும் என்று ஆணித்தனமாக கூறுகிறார்கள். இதற்கு காரணம் உண்டு. ஆந்திர மாநிலத்தில் மொத்தம் 42 MP சீட்டுகள், அதில் பாதி தெலங்கானாவில். இப்பொழுது புரிகிறதா அரசியல் கணக்கு? மத்திய அரசின் அறிவிப்பின்படி தெலுங்கானா ஆந்திராவிலிருந்து பிரிக்கப்பட்டு விரைவில் தனி மாநிலமாக அமையும். ஆந்திராவின் வளர்ச்சி அடைந்த பகுதியான ஹைதராபாத் அடுத்த 10 வருடத்திற்கு இரு மாநிலத்தின் தலைநகரமாக இருக்கும். 10 வருடம் கழித்து தெலங்கானாவிற்கு சொந்தமாகும். ஆந்திரா அதற்குள் ஒரு புதிய தலைநகரை உருவாக்க வேண்டும். விசாகப்பட்டினத்தை காட்டிலும் விஜயவாடா தலைநகர் போட்டியில் முன்னிலையில் உள்ளது. புது மாநிலம் உருவாக்குவதை பற்றி இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது? ஒரு மாநிலத்தில் இருந்து ஒரு பகுதியை பிரித்து புதியதொரு மாநிலத்தை உருவாக்கும் பொழுது அந்த மாநில சட்டசபையின் கருத்தை கேட்கலாம், ஒப்புதல் அவசியமில்லை. ஆக பெரும்பான்மையில் இருக்கும் மத்திய அரசு எடுத்திருக்கும் முடிவு மிக முக்கியமானது. மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறிய பிறகு இது செயல் வடிவத்தை அடைய ஜனாதிபதியின் கையெழுத்து போதுமானது. இந்தியாவின் 29வது மாநிலத்தை விரைவில் எதிர்பார்க்கலாம். ஆனால் தெலுங்கானா அமைவதால் மட்டும் முடியப் போவதல்ல தனி மாநில பிரச்சனை. மகாராஷ்டிராவில் விதர்பா, உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் பண்டல்கண்ட், மேற்கு வங்கத்தில் கோர்காலாந்து, அசாமில் போடோலாந்து, வடகிழக்கில் புதிய நாகாலாந்து என்று பட்டியல் பரபரப்பாக நீள்கிறது. எங்கே வளர்ச்சி இல்லையோ அங்கே புரட்சி வெடிக்கிறது. தாங்கள் ஒடுக்கப்பட்டோம் என்பதை மக்களுக்கு உணர்த்தி அரசியல்வாதிகள் ஆதாயம் தேடுகிறார்கள். ஆக பிரச்சனை புரட்சி அல்ல, வளர்ச்சியின்மையே.